நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு டயட்டில் இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ட்ராவல் மூடு வருது, இல்லை வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வருது, இல்லை ஒரு 3 நாள் 4 நாள் வெளியே தங்க வேண்டியது இருக்குது, டயட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். ஏன்னா அங்கே போயிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிடுறோம். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து டயட்டில் இருக்கேன்னா எப்போவுமே டியூட்டி, சப்போஸ் எனக்கு வெளிப்பணி இந்த மாதிரி போடுவாங்க டியூட்டி, அப்படி போகிறப்ப எப்போவுமே அங்கே போய் என்ன பண்ணணும்னு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பிளானில் தான் நான் எப்போவுமே போவேன். எப்போவுமே நம்ம வந்து இப்போ ஊருக்கு போகிறப்ப எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோம், ஒரு இத்தனை நாள் பிளானுக்கு இந்தந்த ட்ரெஸ்ஸு இது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எடுக்கணும். அது மாதிரி நம்ம ஃபுட்டுக்கும் ஒரு கிட்டு மாதிரி ரெடி பண்ணணும். அதில் ரொம்ப வேணாம், ஒரு 4 ஐட்டம் மட்டும் இருந்தாலே போதும். அதை வந்து எப்போவுமே நம்ம துணி பேக் எப்படி கொண்டு போகிறோமோ அது மாதிரி அதையும் டெய்லி கொண்டு போய் பழகிட்டோம்னா அந்த போகிற சூழ்நிலை எப்படி இருக்கோ தெரியாது. ஆனால் வந்து நம்ம இந்த கிட்டை வச்சு அங்கே மேனேஜ் பண்ணிடலாம். அப்படி தான் நான் இந்த டியூட்டி டயத்தில் இந்த மாதிரி பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகாது. அந்த கிட்டில் என்னென்ன வேணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு முக்கியமானது கரண்ட் அடுப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ். நீங்கள் சிம்பிளாக வாங்கிக்கோங்க. நான் வந்து இது ஒரு சிம்பிளாக உள்ள பேக்கெட் மாதிரி வச்சுக்கலாம், அதனால் இந்த மாதிரி சின்ன சைஸில் வாங்கியிருக்கேன். இது ஒன்று. செகண்ட் வந்து சட்டி. இது வந்து நீங்கள் ஓட்ஸு, ரைஸு, எக்கு இந்த மாதிரி வந்து மெயின் குக்கர். இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இதில் நீங்கள் சிக்கன், எக்கு வச்சு, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஒரு குக்கரு, ஒரு சட்டி, இது 3, ஒரு கரண்டி, இது இருந்தாலே போதும். நீங்கள் சப்போஸ் வெளியே போகிறீங்க அப்படின்னா இதை ஒரு கிட்டில் வச்சு இதை ஒரு தனியாக ஒரு கிட் பேக் மாதிரியே வச்சுக்கோங்க, பழகுங்க. இதை பழகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலுமே உங்களோட ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை.